மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். என்ன குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கீங்களா? சரி கண்ணுங்களா, போன வகுப்பில் என்ன கண்ணு பார்த்தோம்? காலாண்டு தேர்வுக்கான விடைத்தாள்களை பார்த்தோமா இல்லையா? விடைத்தாள்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன தவறுகள் செய்த என்பதையும் உணர்ந்திருப்பீர்கள். சரி, நாம் இன்று பார்க்க இருப்பது 5ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் மொழியோடு விளையாடு. அது எனக்குன்னு மொழியோடு விளையாடு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா, மிஸ் லெசன் நடத்துனீங்க, செயல் நடத்துனீங்க, துணைப்பாடு நடத்துனீங்க, இப்போ மொழியோடு விளையாடு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். மொழியோடு விளையாடு அப்படின்னு என்னென்ன அர்த்தம்னா, நீங்கள் பாடப்புத்தகங்களில் செயலில் படிச்சிருப்பீங்க, அது கேள்வி கேட்டு அதிலேருந்து பதில் எழுதுவீங்க. அடுத்து உரைநடை நடத்தியிருப்பாங்க, அதிலிருந்து நீங்கள் கேள்வி கேட்டால் எழுதுவீங்க. ஆனால் மொழியோடு விளையாடு அப்படின்னா சில கேள்விகள் கேட்பாங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ணணும், சிந்திச்சு தான் உங்களுடைய பதிலை எழுதணும். அப்போங்கும்போது உங்களுடைய அறிவுத்திறன் மேம்படும். அதுக்காக தான் இந்த பகுதியை வச்சுருக்காங்க. அப்போ நம்ம போய் பார்க்கலாம், உள்ள என்னென்ன வினாக்கள் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கணும், கீழ்வரும் குறுக்கெழுத்து புதரில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எங்கள் குறுக்கெழுத்து போட்டி மாதிரி நீங்கள் நிறைய கதை புத்தகம் படிச்சிருப்பீங்களே இலக்கணம், அதில் இந்த மாதிரி கட்டம் கொடுத்து ஒரு எழுத்து மட்டும் கொடுத்து கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ், இடமிருந்து வளம், வளமிருந்து இடம், இந்த மாதிரி நீங்கள் நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். கீழிருந்து மேல் பாருங்கள். முதல் வினா, தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் என்னக்கண்ணே? எங்கே பாருங்கள், முதல் ஒன்று தோ மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அதனுடைய பதில்? தொல்காப்பியம். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இரண்டாவது வினா, பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார். இங்கே இருக்கு பாருங்க. இரண்டாவது வினா பா மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ பாரதிதாசன் யார் மேல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பற்று வைத்திருந்தாரு? யார் மேலே? பாரதியார். அடுத்து மூன்றாவது வினா இங்கே இருக்கு பாருங்கண்ணே, புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் யாருக்கண்ணே? இங்கேயும் பா தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் அது பாரதிதாசன். அடுத்தது பாருங்க, மேலிருந்து கீழ். முதல் வினா, பாரதிதாசனின் தந்தையின் பெயர். இங்கே கொடுத்துருக்காங்க மேலிருந்து கீழே. இங்கே பாருங்கள், முதல் ஒன்று கொடுத்துருக்காங்க, கா மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுடைய தந்தையின் பெயர் என்னக்கண்ணே? கனகசபை. இரண்டாவது வினா, பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று என்னக்கண்ணே? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பா மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னக்கண்ணே? பாப்பா பாட்டு. பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று பாப்பா பாட்டு. மூன்றாவது வினா, முத்தமிழ் என்பது இயல் இசை டேஸ். இங்கே பாருங்கள், மேலிருந்து கீழுங்குனா மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்றது நாடகம். முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம். அடுத்து பார்க்கணும், இடம் இருந்து வளம். அதில் முதல் வினா பாருங்கள், உடலுக்கு குளிர்ச்சி தருவது. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான். இங்கிருந்து இடமிருந்து வளம் இப்படி எழுதிட்டு வரணும். அதுதான் சொல்கிறாங்க, உடலுக்கு குளிர்ச்சி தருவது என்னக்கன்னு? இளநீர். இரண்டாவது வினா, உலகின் முதன் மொழி மூத்த மொழி. இங்கே இருக்குது பாருங்கள், இரண்டாவது வினா தா கொடுத்துருக்காங்க. அப்போ எதுக்குன்னு? தமிழ். உலகின் முதன் மொழி மூத்த மொழி தமிழ். மூன்றாவது வினா, தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள். இங்கே கொடுத்துருக்காங்களா இல்லையா? தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பதில்? இனிமை. தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள் இனிமை. அடுத்து பாருங்கண்ணே, குறிப்புகளை கொண்டு விடைகளை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு எழுத்து மட்டும், ஏதோ ஒரு எழுத்து மட்டும் நம்ம மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்களே இலக்கண்ணே, அந்த மாதிரி கொடுக்குறாங்க, விடுபட்ட எழுத்து மாதிரி. அது நம்ம என்ன, இந்த குறிப்புகளை வச்சு விடையை ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விடையும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் வினா, உருண்டோடும் பெரிய தேரை கோப்பது அதன் சிறிய டேஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இச்சோ நீயும் கொடுத்துருக்காங்களே, அப்போ என்னது? அச்சானே. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் சரியான பதில். முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது பாருக்கண்ணே, இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது. எதுக்குன்னு இரும்பு இழுக்கும்? காவும் இம்மும் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ என்னது? காந்தம். இதுதான் இரண்டாவது வினாக்கான பதில். அடுத்து பாருங்கள், மூன்றாவது, அம்மா வேறு சொல் ஆ, என்னது? இன்னும் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஆ இன்னை அன்னை. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் மூன்றாவது கேள்விக்கான பதில். அன்னை. சரிங்களா, அம்மா வேறு சொல் அன்னை. அடுத்து பாருங்க, நான்காவது வினா, ஆத்திச்சுடி எழுதிய பெண்பார் புலவர் யாருக்குன்னு? அவ்வை. இது ஈஸி, வெரி வெரி ஈஸி தானே. இரு கொடுத்துருக்காங்களா, ஔவையார். அடுத்தது ஐந்தாவது வினா, எதிர்ச்சொல் தருக மேடு. அதுக்கு என்ன பதில்? பள்ளம். இது ஐந்தாவது வினாவுக்கான பதில். அடுத்தது, காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு டேஸ் உண்ணும். எப்படி உண்ணும்? நம்மளை மாதிரி தனியாவா? இல்லை. என்னது?
இங்கே பாருங்கள் கீயும் இந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? பகிர்ந்து. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் 6வது வினாவுக்கான பதில், பகிர்ந்து. அடுத்து 7வது வினா பாருங்க. உன் விடைகளின் 3வது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என தெரியும். கேட்குறாங்க, நீ இது என்னது இந்த 3வது எழுத்து மட்டும் வரிசைப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நீ எதிர்காலத்தில் என்னவா இருக்க போகிறே அப்படிங்கிறது தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3வது எழுத்துன்னு பாருங்க, 1 2 3. இப்போ என்னது இங்கே இருக்குத 3வது எழுத்து? இதுதான் சா. இதில் எது 3வது எழுத்து? த. இதில் நை. இதில் என்ன கண்ணு? 3வது எழுத்து யா. இதில் லா. இதில் என்ன கண்ணு? இரு. அப்போ என்ன கண்ணு பதில் வருது? இதெல்லாம் சேர்த்து 3வது இடத்துல கண்டுபிடிச்சி என்ன வரும்? சாதனையாளர். அப்போ என்ன பதில் வருது? அப்போ நீ எதிர்காலத்தில் எப்படி இருப்பீனே? ஒரு சிறந்த சாதனையாளராக ஆகணும். சரிங்களா? அடுத்த பகுதியை பார்ப்போம். அடுத்தது பார்க்கணே, சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்குக. என்ன சொல்லு? ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து நீங்கள் புதிய சொற்கள் உருவாக்கணும். எடுத்துக்காட்டாக இங்கே காஞ்சிபுரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாருங்கள், காஞ்சி, புறம், காசி, காரம், சிரம் எழுதியிருக்காங்க. எத்தனை சொல் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு பொருள் தரக்கூடிய சொற்களாக தான் இருக்குது. அதே போல் தான் இது சொல்லியிருக்காங்க. 2வது இதில் பாருங்கள், முதல் வினா புது கவிதை. இப்போ இந்த புது கவிதையிலிருந்து நிறைய சொற்களை உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. அது என்ன வரும்? புது, புவி, புதை, கவி, கதை, கவிதை. இந்த மாதிரி ஒரு பொருளுள்ள சொற்களாக தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நெல்லிக்கனி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம எத்தனை சொற்கள் உருவாக்கலாம்? நெல்லி, கனி, கல், நெல், களி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கற்குவியல். கற்குவியல் நம்ம என்னென்ன உருவாக்கலாம்? கல், கவி, கயல், குவி, வில், குவியல். இந்த மாதிரி நீங்களும் நிறைய சொற்களை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து பார்க்குறேன், சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. சொற்கள்னால் ஒவ்வொரு வேர்டு தான் சொற்கள். அப்போ தொடர்னா 1 2 3 சொற்கள் சேர்ந்து தாங்கன்னா தொடர். அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு சொற்களை கொண்டு இங்கே ஒவ்வொரு சொற்களாக கொடுத்துருக்காங்களேக்கண்ணா, அதெல்லாம் சேர்த்து ஒரு தொடரை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இது உங்களுடைய இது நீங்கள் நிறைய தொடர் இதில் உருவாக்கலாம். சரிங்களா? இப்போ முதல்ல இது பாருங்கள், என்ன கொடுத்தாங்க? அகிலா படித்தால், நான் பாடம் வீட்டிற்கு சென்றால், படித்தேன் சென்றேன் வந்தால் பள்ளிக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீ ஒரு தொடரை உருவாக்கணும். புதிய புதிய தொடர்களை நீங்கள் எவ்வளோ வேணாலும் உருவாக்கலாம். முதல் பாருங்கள், அகிலா. நம்ம பாருங்கள், அகிலாவை எடுத்துக்கலாம். அகிலா பாடம் படித்தாள். இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கணும். சரிங்களா? 2வது பாருங்கள், என்ன எடுத்துக்கலாம்? நான் பள்ளிக்கு சென்றேன். இந்த மாதிரி எழுதலாமா? அடுத்தது 3வது பாருங்கள், அகிலா வீட்டிற்கு வந்தாள். இதாங்கன்னு ஒவ்வொரு இந்த சொற்களை கொண்டு நம்ம ஒரு வேர்டாக உருவாக்கலாம். இது வந்து ஒரு தொடராக இருக்கா இல்லையா கண்ணே? அதுவும் கரெக்டான தொடராக இருக்கா இல்லையா? அதான் சொல்கிறாங்க. அடுத்தது, நான் பாடம் படித்தேன். இங்கே இருக்கிற சொற்களே வச்சு தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக தொடர்களை உருவாக்குறோமா இல்லையா கண்ணே? அடுத்தது 5வது பாருங்கள், அகிலா பள்ளிக்கு சென்றாள். இந்த மாதிரி தான் நீங்களும் நிறைய சொற்களை உருவாக்குங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற சொற்களே வச்சு எவ்வளோ ஒரு எளிமையாக தொடர் உருவாக்க முடியுதா இல்லையா கண்ணே? அதான் சொல்கிறாங்க, அகிலா பாடம் படித்தாள், நான் பள்ளிக்கு சென்றேன், அகிலா வீட்டிற்கு வந்தாள், நான் பாடம் படித்தேன், அகிலா பள்ளிக்கு சென்றாள். இந்த மாதிரி நம்ம நிறைய உருவாக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கண்ணே, எழுத்துக்களை எளிதாக அடையாளம் காண உதவும் பெயர்கள். இப்போ நமக்கு நிறைய குழப்பம் வரும். இந்த இடத்துல இந்த நா போடுறதா, இல்லை பெரிய நா போடுறதா, சின்ன நா போடுறதா, சின்ன ரா போடுறதா, இந்த லா வருமா, அந்த லா வரும், நமக்கு நிறைய குழப்பங்கள் வருதா இல்லையா கண்ணா? அப்போ நீங்கள் எளிமையாக இந்த இடத்துல இந்த நகரம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எழுதும்போது இந்த எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் பெரிய நா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன நினச்சிக்கணும்? தன்னகரம். இதுக்கு என்னது? டாவுக்கு பக்கத்தில் நான் வருது இல்லையா கண்ணா? அதனால இது என்ன பண்ணுறாங்க? தன்னகரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த இடத்துல எழுதணும்னா இந்த இடத்துல நமக்கு தன்னகரம் வரும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? எழுதும்போது எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதலாம். அடுத்தது பாருங்கள், இந்த நாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னகரம். எந்த நாவுக்கு? இந்த தாவுக்கு பக்கத்தில் இந்த நா வருதா இல்லையா கண்ணு? அதனால தான் இதை தன்னகரம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இணையான எழுத்துக்களை வச்சு நம்ம அதில் ஈஸியாக என்னது கண்டுபிடிச்சிடலாம். அதான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நாவுக்கு டன் நகரம்னு சொன்னாங்க. டாவுக்கு அடுத்தது வர நானால டன் நகரம். ரெண்டாவது என்னது, தாவுக்கு அடுத்தது வரதுனால தன் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த சின்னனா இதை சொல்லுங்க. சின்னனா பொண்ணுங்க மிஸ் இந்த ரெண்டு சொல்லி நான் சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ இந்த இடத்துல எப்படி ஏறணுமா, ரா கடைசி எழுதும்போது ராவுக்கு பக்கத்தில் நான் வருதா இல்லையா கண்ணு? அப்போ என்னது ரன்னகரம். அப்போ நீங்கள் என்ன எங்கேயாவது எழுதும்போதுனா முழுசுலேயே நானே என்ன நினச்சிக்கணும், டன் நகரம் இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல ரன்னகரம் வரணும் அப்படின்னு உங்களுடைய மைண்டில் வச்சுக்கிட்டே எழுதுங்க. அப்போ எழுத்து பிள்ளையே வராது. இந்த நாவுக்கு என்ன எழுதணுமா, ரெண்டு சொல்லி நாவுக்கு ரன்னகரம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த ரா சொல்கிறாங்கண்ணே, பெரிய ரா சின்ன ரான்னு சொல்கிறோமா இல்லையாக்கண்ணா? அப்போ இந்த இடத்துல இந்த ராவுக்கு வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எழுத்துக்கள் பார்த்துருக்கோமா இல்லையாக்கண்ணே? வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள்னு சொல்கிறோமா இல்லையாக்கண்ணே? அப்போ வல்லின எழுத்துக்கள்லாம் என்ன சொல்கிறோம், கசடா தவறாக சொல்கிறோம். அப்போ மெல்லின எழுத்துக்கள்னா நம்ம சொல்கிறோமா, இடையினது எரலை வளலை சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த இடைநிலத்தில் வர்றதுனால இந்த ராவை இடையின ரகரம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பருக்கணும். இந்த பெரிய ராவுக்குன்னா இந்த வல்லின ரகரம். இப்போ காசாடா தாபாரா சொல்கிறோமா இல்லையாக்கண்ணே? வல்லெழுத்துக்கள். அப்போ அழுத்தி உச்சரிக்கிறதுனால இது வல்லெழுத்துக்களாக இருக்கிறதுனால இது வல்லின ரகரம், இது இடையின ரகரம்னு ஈஸி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருக்கண்ணே, இந்த லா உங்களுக்கும் இந்த குழப்பங்கள் வர்றது எதில் தான், இந்த 3 லாவில் தான் வரும். என்ன காரணம், எந்த லா போடுறதுனே தெரியலைங்க மேம், இந்த லாவுக்கு என்ன பேர் அந்த லாவுக்கு என்ன பேருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லாவுக்கு என்ன சொல்லலாம், மேல் நோக்கு லகரம். இந்த லா மேல் நோக்கி போதா இல்லையா கண்ணே? இது பாருங்கள் மேலேயே நின்றுக்குது இல்லையா? அதான் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேல் நோக்கு நகரம். இப்போ நீங்கள் எந்த இடத்துல எழுதுனாலும் இந்த லா வருது, இந்த இடத்துல மேல் நோக்கு நகரம் வருதுப்பா அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து என்னதுன்னா, இந்த லாவுக்கு என்னது பொது லகரம். இந்த லாவை நம்ம என்ன பண்ணலாம், பொது லகரம்னு சொல்லிக்கலாம். இந்த லாவை பொது லகரம், இந்த இடத்துல நமக்கு இந்த பொது லகரம் தான் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது இதுக்கு நம்ம எப்பயுமே தெரியும், சிறப்பு லகரம். தமிழுக்கு வரக்கூடிய லகரம் இது சிறப்பு லகரம். இது அழுத்தி வச்சுருங்க, லா அப்படிங்கிறது சொல்லணும். அப்போ சிறப்பு லகரம். இப்போ நீங்கள் எழுத்துக்களே ஈஸியாக அடையாளம் கண்டுக்கிட்டீங்களே, இனிமேல் இப்போ மிஸ்டேக் இல்லாமல் எழுதலாமா? அடுத்து பாருங்கண்ணே, கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக. இப்போ அந்த எழுத்துக்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக எழுதணும். சரிங்களா? அது கரெக்டாக எழுதுனீங்கன்னா சரியான சொற்கள் வராது. அப்போ என்னது, இங்கே பாருங்கள், முதல்ல இதை கொடுத்துருக்காங்க, செழித்தால் நாடு காடு செழிக்கும். இப்போ இது எப்படி எழுதுறது, இது சென்டென்ஸாக படிக்க நல்லா இருக்கா? இல்லை. அப்போ இதுக்கு என்ன எழுதணும்னா, காடு செழித்தால் நாடு செழிக்கும். எவ்வளோ ஈஸியாக இருக்கா இல்லைக்கண்ணே? இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சு எழுதணும். அதான் சொல்கிறாங்க, கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக. இரண்டாவது பாருங்கண்ணே, கண்கள் நாட்டின் பெண்கள். கண்கள் நாட்டின் பெண்கள். இது எப்படி சரியாக எழுதுறது, பெண்கள் நாட்டின் கண்கள். அவ்வளோதான், பெண்கள் நாட்டின் கண்கள். அடுத்து பாருங்க, முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே. இது படிக்கிறதுக்கு சரியாக இருக்கா? இல்லை. அப்போ எப்படி இருக்கணும், நாட்டின் முதுகெலும்பு விவசாயமே. நாட்டின் முதுகெலும்பு விவசாயமே. அடுத்து பாருங்க, தரும் உழைப்பே உயர்வு. இது கரெக்டான தொடராக இருக்க கண்ணே? இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், உழைப்பே உயர்வு தரும். உழைப்பே உயர்வு தரும். அடுத்தது பாருங்கள், போன்றது பொன் காலம். போன்றது பொன் காலம். இது எப்படி சரியாக எழுதுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னது, காலம் பொன் போன்றது. காலம் பொன் போன்றது. அடுத்தது துளி வெள்ளம் பெரு சிறு. இதில் ஏதாவது தொடர் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா? இல்லை. அப்போ எப்படி எழுதணும், சிறு துளி பெரு வெள்ளம். சிறு துளி பெரு வெள்ளம். சிறுக சிறுக சேமித்தா தான் நமக்கு நிறைய கிடைக்கும். எல்லோரும் சேமிப்பு பழக்கம் வச்சுருக்கீங்களா? சின்ன சின்ன உண்டியல் வாங்கி அதில் நிறைய சேமித்து வைங்க. ஏன்னா எதிர்காலத்துக்கு உதவக்கூடியதுக்கு நமக்கு தேவைப்படல கண்ணே, அதான் சொல்கிறாங்க. ஓகே, சிறுதுளி பெருவெள்ளம். அடுத்து பாருங்கண்ணே, கடல் வளங்களை கண்டுபிடிப்போம். கடல் என்னென்ன வளங்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா இல்லையாக்கண்ணே? அதான் சொல்லுவாங்க. அவங்க முதல்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, சிப்பிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்ததெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இரண்டாவது என்னது, பவளம். இரண்டாவது என்னக்குன்னு, பவளம். அடுத்தது மூன்றாவது என்னது, மீன். எங்கே இருக்குது, மீன் மீன். அடுத்தது நான்காவது என்ன, முத்து. அடுத்தது ஐந்தாவது ஆமை. 6 சங்கு. சிப்பி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கடலில் கிடைக்கக்கூடிய வளங்கள் சிப்பி,
பவளம், மீன், முத்து, ஆமை, சங்கு. இப்பொழுது நம்ம சொன்ன மாதிரி சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக. இப்போ தான் நம்ம பார்த்தோம் சொற்களை எப்படி நம்ம அறிந்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே பாருங்க, அந்த வினாவுக்கு நீங்கள் சரியான பதிலை கரெக்டாக எடுத்து எழுதணும். சரிங்களா? முதல் வினா பாருங்கள். வீட்டுக்கு ஒரு டேஸ் வளர்ப்போம். இங்கே மரம் மரம். இப்போ என்ன ரகம்? இது இடையின ரகம் இருக்குது, வல்லின ரகம் இருக்குது. இப்போ இதில் எந்த ரகம் கரெக்டாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இடையின ரகம் தான் கரெக்டு, மரம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இரண்டாவது கேள்வி, உயிர் கொடுப்பான் டேஸ். இப்போ என்னங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சிறப்பு நகரம் இருக்குது, மேல்நோக்கு நகரம் இருக்குது. இப்போ எந்த நகரம் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். உயிர் கொடுப்பான் தோழன், சிறப்பு நகரம். உயிர் கொடுப்பான் தோழன். அடுத்து மூன்றாவது வினா, நேர்மை எப்போதும் டேஸ் தரும். என்ன தரும்? டன் நகரம் இருக்குது, ரன் நகரம் இருக்குது. இப்போ எந்த நகரம் கரெக்டு? என்னது? ரன் நகரம் கரெக்ட். நன்மை, நேர்மை எப்போதும் நன்மை தரும். அடுத்தது நான்காவது வினா பாருங்கள். கொடுத்து டேஸ் இன்பம். இங்கே பாருங்கள், மகிழ்வது மகிழ்வது. இங்கே என்ன இருக்குது? சிறப்பு லகரம் இருக்குது, பொது லகரம் இருக்குது. அப்போ இதில் எது கரெக்டான பதில்? சிறப்பு லகரம், மகிழ்வது. கொடுத்து மகிழ்வது இன்பம். அடுத்தது ஐந்தாவது வினா, டேஸ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். குழந்தை குழந்தை. இங்கே என்ன இருக்குது? சிறப்பு லகரமும் மேல்நோக்கு நகரமும் இருக்குது. அப்போ எந்த லகரம் கரெக்டான பதில்? சிறப்பு லகரம், குழந்தை. குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த எழுத்துக்களை இப்போ எளிதாக புரிந்து கொண்டதுனால தான் உங்களுக்கு இதில் சரியான பதில் எடுத்து எழுத முடியும். சரிங்களா கண்ணுங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்து பாருங்கண்ணே, அறிந்து கொள்வோம். ஏன்னா கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். கடல் ஒன்று தான். அந்த ஒரு கடலுக்கு எத்தனை பேர்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். என்னென்ன அப்படின்னு பாருங்கள். புணரி அப்படின்னாலும் என்னது? கடல் தான். இரண்டாவது இந்த ஆழி அப்படின்னு சொன்னாலும் கடல். சாகரம் அப்படின்னாலும் கடல். சமுத்திரம் அப்படின்னாலும் கடல். பவ்வம் அப்படின்னாலும் கடல். வேலை அப்படின்னாலும் கடல் தான். நான் பாரு, வேலைக்கும் என்னது? கடலுடைய பேர் தான் வேலைன்னு சொல்லியிருக்கேன். முன்னீர் அப்படி சொன்னாலும் கடல். நீராளி அப்படின்னு சொன்னாலும் கடல். பெருநீர் அப்படி சொன்னாலும் கடல். இப்போ கடலுக்கு பாருங்கள் 9 பேர் இருக்குங்க. 10 கொடுத்துருக்காங்க கண்ணு, ஆனால் இங்கே 4வது இல்லை, அதனால் 9 தான். இப்போ கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்னு அப்படின்னா புணரி, ஆழி, சாகரம், சமுத்திரம், பவ்வம், வேலை, முன்னீர், நீராளி, பெருநீர். இங்கே பாருங்கள் கடலுக்கு எத்தனை பெயர்கள் இருக்குதுன்னு பாருங்கள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கண்ணே, பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்கலாமா. இப்போ இதில் சொற்கள் வச்சுருக்காங்க, அதாவது சொற்களை நம்ம உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈஸியாக உருவாக்கலாம். ஏன்னா எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் 2 மலை மலை, முதல் சிறப்பு நகரம் கொடுத்துருக்காங்க, இரண்டாவது மேல்நோக்கு நகரம். அப்போ அந்த என்ன சொல்லியிருக்காங்க? மலை அப்படின்னு என்னது? மலை துளி உழுவுதலுக்குன்னு அந்த மலைக்கு தான் இந்த சிறப்பு நகரம் வரும். அப்போ என்னது? மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். இரண்டாவது மேல்நோக்கு நகரத்துக்குன்னா உயர்ந்து நிற்பது மலை. கொல்லிமலை பார்த்துருக்குமா இல்லைக்கண்ணா? அந்த மாதிரி சில கொடைக்கானல் மலை, ஊட்டி மலை இருக்கா இல்லைக்கண்ணா? அந்த மலைக்கெல்லாம் பேர் தான் இந்த மேல்நோக்கு நகரம் போல தான் அந்த மலையை குறிப்பது. உயர்ந்து நிற்பது மலை. அடுத்து பாருங்க, கறி கொடுத்துருக்காங்க. கறி. இப்போ இந்த 2 நகரத்துக்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? விறகை எரித்தால் கறி. நம்ம அடுப்பு எரிச்சின முதல்லாம் அந்த காலத்தெல்லாம் பாருக்கணும், விறகுல தான் எரிப்பாங்க. இப்போ எரித்து அந்த தண்ணி போட்டு அணைச்சாங்கன்னா கறி பெருசு பெருசாக இருக்கும், கருப்பு கருப்பாக இருக்கும். அதுக்கு தான் பேர் கறி. விறகை எரித்தால் கறி. கறின்னு பெரிய வல்லின நகரத்துக்கு என்னக்குன்னு வரும்? சந்தையில் உள்ளது காய்கறி. நம்ம காய்கறிகள் வாங்குகிறோம், அம்மா வாங்க போகிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதுக்கு பெரிய நகரத்துக்கு தான் காய்கறி அப்படின்னு அர்த்தம். சந்தையில் உள்ளது காய்கறி. அடுத்து பாருங்கண்ணே, தவளை தவளை. இந்த 2 நகரம், பொது நகரம் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேல்நோக்கு நகரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எது நம்ம கரெக்டாக சொல்கிறது? இந்த தவளை அப்படிங்கிறது நிலத்திலும் நீரிலும் வாழ்வது தவளை. நீங்கள் தவளை பார்த்துருக்கீங்களா? மழை பெஞ்சால் கத்தும் பாருங்க. அது எங்கேனுமா? நிலத்திலையும் வாழும், நீரிலையும் வாழும். அது உயிர் வாழ் தாவரம், உயிரினம். அப்போ இந்த தவளைக்கு என்ன பொருள்? தவளையில் தண்ணீர் பிடித்தேன். இதுக்கு தவளை அப்படின்னா குடம்னு அர்த்தங்க. ஒரு குடம் மாதிரி வாய் அகன்ற பாத்திரத்தை தான் தவளைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் ஒரு வாயன்ற பாத்திரம் தான் இருக்கும், அதிலெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க. அது இந்த தவளைக்கு ஒரு பாத்திரன்னு பேர். அதாவது தவளையில் தண்ணீர் பிடித்தேன்.
அடுத்து பாருங்கண்ணே வழி வழி. இங்கே சிறப்பு நகரம், இங்கே மேல்நோக்கு நகரம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிறப்பு நகரத்துக்கு என்ன அப்படின்னா ஊருக்கு வழிகாட்டு. இப்போ வழினா பாதை, சரிங்களா? அப்போ இந்த மேல்நோக்கு நகரத்துக்கு என்ன சொல்ல, எனக்கு வலிக்குது மேம், எனக்கு வயிறு வலிக்குதுங்க மேம், தலை வலிக்குதுங்க மேம், கால் வலிக்குது மேம் சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ அந்த வலினா என்னது, வலி. அப்போ எனக்கு தலைவலி. மேலே வலிக்கு ஊருக்கு வழிகாட்டு. அடுத்து பாருக்கண்ணே அரை அரை கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நீங்கள் எழுதுவீங்க, ஒன்றில் பாதி அரை, ஓகேங்களா? ஒன்றில் பாதி அரை. ஆனால் இந்த ராக்கினது வழிநிறுத்து ராகத்துக்கு இது பூஜை அறை. எங்கள் ஊரில் இத்தனை அறைகள் இருக்குது, படிப்பு அறை இருக்குது, புத்தக அறை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைக்கண்ணா, தான் இதுக்கு அறை. இந்த இதுக்கு வந்து அறையின் பேரும், இது பூஜை அறை. அடுத்தது மனம் மனம், ரன்னகரம் தன்னகரம். அப்போ ரன்னகரத்துக்கு என்னக்கண்ணா, அவன் மனம் நல்ல மனம், அவன் நல்ல மனசுங்க மேம் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை, அதான் அவன் மனம் நல்ல மனம். இதுக்கு என்னது, மனம், பூக்கள்லாம் நல்லா மனம் வீசுது அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை, மல்லிகை மணக்கும், மல்லிகை மணக்கும். இந்த மனத்துக்கு நம்முடைய உள்ளம் குறிக்குது, இந்த மனத்துக்கு பூக்களின் நறுமணத்தை குறிக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த மாதிரி நிறையா சொற்றொடரை நீங்கள் உருவாக்கணும், சரிங்களா? நன்றி குழந்தைகளே. இதுபோல் மேலும் நிறைய பகுதிகளை படித்து உங்களுடைய அறிவுத்திறன் மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.